தாய்நாட்டை காக்க, தாய் மண்ணை காக்க தன்னுயிர் தந்த வரலாற்று நாயகர்களின் கதை. 1780ஆம் ஆண்டு நவராத்திரி பெருவிழாவின் நிறைவு நாளான விஜயதசமி நாள் சிவகங்கை சீமையே விழாக்கோலும் பூண்டிருந்தது. சிவகங்கை அரண்மனைக்குள் இருந்த ராஜராஜேஸ்வரி கோவிலில் வழிபாடு நடத்த வீரமங்கை வேலுநாச்சியார் வருவார். அந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தலாம் என நவீன ஆயுதங்கள், கருமருந்து பொட்டலங்கள், வெடிமருந்துகள் என குவித்து ஆயுத கிடங்கு ஒன்றை அமைத்து வைத்திருந்தது ஆங்கில அரசு. இந்த தகவலை அறிந்து கொண்டால் 18 வயதே ஆன வேலுநாச்சியாரின் மெய்காப்பாளர். என்ன செய்வது? ஆங்கிலேயரின் சூழ்ச்சியை எப்படி முறியடிப்பது? பெரும் ஆயுதங்கள் முன்னின்று போராடுவதை விட அவர்களின் ஆயுதங்களை அழித்து அவர்களை செயலிழக்கச் செய்வதே விவேகம். என்ன செய்யலாம் என்று தன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே ஒரு தீர்க்கமான முடிவினை எடுத்தவள் போல வேகமாக நடந்தார். அங்கு பூஜைக்காக வைத்திருந்த நெய்யினை எடுத்து தன் உடல் முழுவதும் ஊற்றிக்கொண்டாள். வீர ஆவேசத்துடன் கையில் தீப்பந்தத்தை ஏந்தி கோபம் கொண்ட காளி தேவி போல ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கினை நோக்கி நடந்தாள். தன் உடலில் வழிந்த நெய்யில் தீப்பந்தத்தின் ஒளியை படரவிட்டார். சுதந்திர ஒளியினை இந்தியா பெற தன்னையே விளக்கு ஆக்கினார். ஆங்கிலேய ஆயுத கிடங்கினுள் குதித்த ஆங்கில படையின் ஆயுதங்களை வெடிக்கச் செய்து தகர்த்து எறிந்தார். அவர்தான் இந்திய விடுதலை போரின் முதல் பெண் போராளி வீரமங்கை குயிலி. ஆங்கிலேயரின் அச்சுறுத்தும் ஆயுதங்களின் மீது தாக்குதல் நடத்தி தன் இன்னுயிர் கொடுத்து மண்ணை காத்த மரத்தமிழச்சியின் வரலாறு என்றும் மறக்க இயலாது.